Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 18/6/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ தரப்புலேருந்து திரும்பவும் ஒரு 2 அப்டேட் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது 14ஆம் தேதி 14/6/2026 சண்டே அன்னைக்கு உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணாங்க. சண்டே ரிலீஸ் பண்ண அட்மிட் கார்டை மண்டே தான் டவுன்லோட் பண்ண முடிஞ்சுது. இப்போ டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்மிட் கார்டை மீண்டும் ஒரு முறை ரீடவுன்லோட் பண்ணணும். மீண்டும் ஒரு முறை பதிவிறக்கம் செய்து வைத்து கொள்ளுங்கள். இது எதுக்காக அப்படிங்கிறத ப்ரூஃபோடு நம்ம பார்க்க போகிறோம். செஞ்ச வேலையை எத்தனை டைம் செய்கிறது அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் லாஸ்ட் மினிட்ல, இன்னமும் சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம தேர்ஸ்டேயில் இருக்கிறோம். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரீநீட் எக்ஸாம் நடக்க போகுது. இப்போது இந்த 3 நாட்கள் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து படிப்பாங்களா, இல்லை இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்ருப்பாங்களா, இல்லைன்னா அட்மிட் கார்டையே 2-3 டைமு டவுன்லோட் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போது திரும்பவும் ஒரு முறை நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னா அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் ஃபார் ட்ரெஸ் கோடு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அலௌடு, என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பேண்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நீங்கள் 3ஆம் தேதி மே மாதம் நடந்த நீட் தேர்வுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் கோடு ஃபாலோ பண்ணிங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் என்னென்ன ஐட்டம் பேன் அப்படின்னு 3ஆம் தேதி அன்னைக்கு தேர்வுக்கு எதெல்லாம் நீங்கள் அந்த அட்வைசரி நோட்டிஃபிகேஷனை எடுத்துருக்கீங்களோ அதையே இப்போவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் சீட்டு, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 14ஆம் தேதி வந்த அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். எலிஜிபிலிட்டி ஃபார் காம்பன்சேட்டரி டைம் ஒய் அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம். இப்போது எல்லா கேண்டிடேட்டுக்குமே 14th அன்னைக்கு என்டிஏ ரிலீஸ் பண்ண இந்த அட்மிட் கார்டில் 23.5 லட்சம் மாணவர்களுக்கும் ஒயின்னு தான் போட்டிருப்பாங்க. அதாவது அந்த கேண்டிடேட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தாலும் இல்லைனாலும் ஒயின்னு தான் போட்டிருப்பாங்க. அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மட்டும் கூடுதல் நேரம் வழங்கப்படும். மற்ற மாணவர்களுக்கு 195 நிமிடங்கள், அதாவது 3.25 மணி நேரமும். இந்த குழந்தைகளுக்கு உங்களுக்கு மாலை 6 மணி வரை தேர்வு எழுதி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்டிஏனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 14th அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அட்மிட் கார்டில் அனைத்து மாணவர்களுக்கும் ஒய்ன்னு போட்டிருப்பாங்க. அது தவறு. அதை சரி செய்து இப்போதைக்கு மீண்டும் ஒரு முறை எந்த மாதிரி அதே கேண்டிடேட்டினுடைய ரிவைஸ்டு, அதாவது டவுன்லோட் பண்ண அட்மிட் கார்டு தான் இந்த இடத்துல பாருங்கள். இதையும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். எலிஜிபிலிட்டி ஃபார் காம்பன்சேட்டரி டைம் அப்படிங்கிற இடத்துல டேஷ் போட்டிருக்கிறாங்க. இதில் பெருசாக ஒரு வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் இந்த மாற்றத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீண்டும் ஒரு முறை அட்மிட் கார்டை ரீடவுன்லோட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த எலிஜிபிலிட்டி ஃபார் காம்பன்சேட்டரி டைம் அப்படிங்கிற இடத்துல என்ன கொடுத்துருந்தாங்க, ஒய் ஃபார் எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அனைத்து மாணவர்களுக்கும். இப்போது அந்த எலிஜிபிள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஒய்ன்னு போட்டிருப்பாங்க, மற்ற மாணவர்களுக்கு ஐஃபன் போட்டிருப்பாங்க.
ஸோ இதை வந்து மீண்டும் ஒரு முறை ரீடவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த அட்மிட் கார்டை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம், இப்போ வந்திருக்கிற 18/6/2026 வந்த அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் ஃபார் கேண்டிடேட் ரிகார்டிங் ட்ரெஸ் கோட் அண்டு பர்மிசிபிள் ஐட்டம். ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது ஆல் கேண்டிடேட், அதாவது உங்களுக்கே தெரியும், லைட் கலர் ட்ரெஸ்ஸு, ஆஃப் ஷர்ட்டு போடணும். ஃபுல் ஷர்ட்டு போடுறீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் வந்து முன் அனுமதி பெற்றுக்கொள்ளணும். அதே போல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். கேண்டிடேட் கேரி தர் அட்மிட் கார்டு இன் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பவுச்சஸ் டு அவாய்டு த டேமேஜ் டியூ டு த ரெயின். மழைக்காலமாக இருக்குது உங்கள் ஏரியாவில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பவுச்சில் அந்த அட்மிட் கார்டை உள்ளே வச்சுட்டு கேட்டு வரைக்கும் போயிட்டு உங்கள் கூட வரக்கூடிய பேரண்ட்ஸு இல்லைன்னா பிரதரோ சிஸ்டரோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்களுடைய அந்த அட்மிட் கார்டு வச்சுருக்கிற டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பவுச்சை வந்து திரும்ப கொடுத்துட்டு அட்மிட் கார்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அட்மிட் கார்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். பேக் சைடில் 2வது பேஜில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். தம்ப் இம்ப்ரெஷன் வீட்லேயே வச்சுட்டு போயிடுங்க. சிக்னேச்சர் மட்டும் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டரில் இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் நீங்கள் கையெழுத்து போடணும். கேண்டிடேட்ஸ் ஆர் பர்மிட்டட் டு வேர் த ஆர்டிகல்ஸ் அப்ஜெக்ட் ஃபெய்த் இன்க்ளூடிங் ரிலிஜியஸ் சிம்பிள்ஸ், கலாவாஸ், டர்பன், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து முன்னனுமதி பெற்றிருக்கணும். இந்த மாதிரியான மதம் சார்ந்த உடைகள் அணிவதற்கு சப்ஜெக்ட் டு ரிப்போர்ட்டிங் ஒரு வேளை நீங்கள் அதை போட்டிருக்கிறீங்கன்னா முன்கூட்டியே தேர்வு மையத்துக்கு போயிட்டு வெல் அட்வான்ஸில் போயிட்டு அதை வந்து அந்த அதிகாரிகளிடம் தெரிவித்து அதுக்கான ஃப்ரிஸ்கிங் முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தேர்வறைக்குள்ளே செல்லணும். அடுத்தது லைட் கலர் க்ளோத்திங் ப்ரிஃபர்டு கேண்டிடேட் மே வேர் ஃபுல் ஸ்லீவ் கார்மெண்ட் ஆர் உள்ளன் இஃப் ரெக்கையர்டு. ஃபுல் ஸ்லீவும் போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத 3ஆம் தேதியே சொல்லியிருந்தாங்க. உள்ளன் கார்மெண்ட், அதாவது நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறீங்க ஆர் ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிறீங்கன்னா உள்ளன் கார்மெண்ட்டும் போட்டு போகலாம். அதுவும் வந்து சப்ஜெக்ட் டு ரிப்போர்ட்டிங் சென்டர் வெல் இன் அட்வான்ஸ் எனேபிள் த்ரூ த ஃப்ரிஸ்கிங். உங்களை வந்து ஃப்ரிஸ்கிங்கை முடிச்சுட்டு அதன் பிறகு அனுமதிக்கப்படுவார்கள். வைல் லைட் கலர் க்ளோத்திங் இஸ் ப்ரிஃபர்டு கேண்டிடேட் மே வேர், இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்லிப்பர்ஸ் அண்டு லோ ஹீல்டு ஃபுட்வேர். ஸ்லிப்பரு அதே போல் ரொம்ப ஹை ஹீல்ஸ் இல்லாத லோ ஹீல்டு ஃபுட்வேர் போட்டுக்கணும். ஆர் ப்ரிஃபர்டு கேட்டகரி ஆஃப் ஃபுட்வேர் கேண்டிடேட் வேரிங் ஹை ஹீல்டு ஃபுட்வேர் மே பி சப்ஜெக்ட் டு அடிஷ்னல் செக்ஸு. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய ஃபுட்வேர், ஹை ஹீல்டு ஃபுட்வேர் போட்டு போகிறீங்கன்னா அது வந்து சோதனைக்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் த கேரிங் எலக்ட்ரானிக் டிவைசஸ், எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், செல்ஃபோனு, அப்புறம் ப்ளூடூத்து, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடு. இயர்ஃபோனு, ப்ளூடூத்து, ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு ஆர் எனி கம்யூனிகேஷன் டிவைஸ் இன்சைடு த எக்ஸாமினேஷன் ஹால், இது எல்லாமே வந்து மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெட்டாலிக் ஐட்டம்ஸ், லார்ஜ் பெல்ட் போடக்கூடாது, ஹெவி ஜுவல்லரி போட்டு போகக்கூடாது. அண்ட் அக்சசரிஸ் நாட் பர்மிட்டட் இன்சைடு த எக்ஸாமினேஷன் ஹால். ஆல் கேண்டிடேட்ஸ் will subject to mandatory frisking before entry. Candidates are advised to report at the center at the scheduled reporting time to facilitate smooth security checks. உங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைம் என்னவோ அந்த டைமுக்கு போயிட்டு அங்கே உங்களை வந்து ஃப்ரிஸ்கிங் பண்ணுறாங்க, சோதனை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துட்டு தேர்வை வந்து சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த ரீநீட் தொடர்பாகவோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுலையோ மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்டிஏனுடைய ஹெல்ப்லைன் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கால் பண்ணிவிட்டு, அப்படி அவங்க எடுக்காத பட்சத்தில் 99% எடுக்கிறது இல்லை, என்டிஏனுடைய மெயிலுக்கு நீங்கள் வந்து மெயில் அனுப்பியும் கேட்டுக்கலாம்.
மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா என்டிஏ வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலையும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா என்டிஏ ரிலீஸ் பண்ணுற எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? என்டிஏ எக்ஸ்டென்ஸ் அதாவது தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் என்டிஏ தரப்பிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு adhere the above advisory and cooperate fully with the examination staff for smooth and secure conduct of the re-examination. Non-compliance with the dress code and security protocols may result in denial of entry. ஸோ தேர்வில் நீங்கள் முன்கூட்டியே சென்று தேர்வை நல்ல முறையில் நடத்துவதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டை மீண்டும் ஒரு முறை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க. அட்வைசரி நோட்டிஃபிகேஷனை படிச்சுக்குங்க. ட்ரெஸ் கோடை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பேண்ட் ஐட்டம்ஸ் எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.